ஸோ எஸ், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து நான் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னாவே நான் இந்த வீடியோ வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவாக அப்படி இருக்கட்டும் நான் நினச்சேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வேறு மேட்ரு. அதை பார்த்தா இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், மேட்ருக்கு வருவோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் மந்த் வந்து நாங்கள் வந்து ஒரு டாக் வந்து ரெஸ்கியூ பண்ணோம். அது எப்படி ஆச்சுன்னா, கரெக்டாக நான் ஒரு டேட்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, அந்த நவம்பர் மந்த் மட்டும் ஒரு நாளில் செம்மையாக தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கி கரெக்டாக எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடா இதுன்னு பார்த்தா டக்குன்னு என்னை எழுப்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாய் ஏதோ அடிபட்டிருக்கான்டா, போய் பாடுறா என்னென்னு அப்படின்னவே. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, லைக் நடந்து கூட போயிடலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். வாக்கிங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ். சரி, ஓகே, நான் போய் பார்க்குறேன். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். சரி, தூக்கிட்டு வரணும்ல நாய்க்குட்டி, அது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு தெரிலனவே நான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்தா நான் ஏதோ தெருக்குட்டி தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். போய் பார்க்குறேன், எல்லாரும் சுற்றி நிற்கிறானுங்க கும்பலாக, ஏதோ பெருசாக அடிபட்டிருக்கு போல் அப்படின்னு நான் கூட்டத்தை விலைக்கு பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, அந்த இடம் வந்து சரியான செம்ம இருட்டாக இருக்குது, புதராக இருக்குது அந்த இடமே. தலைவரே எப்படி சொல்கிறது, லைட்டு வெளிச்சமே கிடையாது. அது கத்துற சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே ஒரு குட்டி இருக்குன்ட்டு. எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக சுற்றி இந்த வயல்லாம் இருக்கும். இப்போ இல்லை, இப்போ ஃபுல்லாக பில்டிங் கட்டிட்டாங்க. பட் வயலாக இருந்தது சுற்றி. இப்போ நிறைய பில்டிங் வரவே பாம்பு ஆல்ரெடி செம்ம நிறையா இருக்கும். எங்கள் வண்டிக்கிட்டே நிறைய பாம்புலாம் வந்து எட்டி பார்க்கும். அண்ணே வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு. ஆள் நோட்டீஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் அந்த குட்டிக்கு, பாம்பு கடிச்சு ஏதாவது ஆயிருக்கும். ஏன்னா நார்மலாகவே நீங்கள் பாம்பு பார்க்கலாம், சும்மா நடந்து போனீங்கன்னாவே அந்த மாதிரி பார்க்கலாம் ஆள் காலி அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. பார்க்குறேன், அங்கே தான் சரியான ஷாக்கு. நான் தெருக்குட்டின்னு நினச்சி போனால் அங்கே வந்து பார்த்தா ஃபாரின் ப்ரீடு, ஷிட்ஸுன்ற ஒரு ப்ரீடுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்படி அதை விட்டு போயிருக்காங்கன்னா, பிளான் பண்ணி விட்டு போயிருக்காங்க. ஒரு கூடையில் வச்சு, கூடையில் தலைக்காணி அது மேலே அந்த குட்டியை வச்சுட்டு மூடிட்டு போயிட்டானுங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெரிய கவரில் வந்து அது கூட மெடிசன்ஸு, அதுக்கு யூஸ் பண்ண மெடிசன்ஸு, ஷாம்பு, அதை டிஷ்யூ, அதுக்கப்புறம் அதோட பவுலு, சாப்பாடுற பவுலுன்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே விட்டு போயிட்டானுங்க. சரி, ஓகே, அது ஃபாரின் ப்ரீட் ஆச்சு, சரி பசங்க யாராவது வந்து கேட்பானுங்க அப்படின்ட்டு நான் அவனுங்கிட்ட கேட்குறேன், என்னடா அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், அவனுங்க எல்லாரும் இல்லைண்ணா எங்கள் அப்பா அம்மா வந்து திட்டுவாங்க, எங்கள் அம்மாலாம் போட்டு செம்மையாக அடிச்சிருவாங்க என்ன அப்படின்றான். சரி, ஓகே, இவனுங்க நிலமையை புரிஞ்சுக்கணும்ல. அந்த டைம் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, நாங்கள் இந்த நாயை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை சுற்றி ஒருத்தர் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. நான் அவர் தான் ஓனராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக பார்க்குறாருங்க அவர். நான் போனதுலேருந்து அவர் அங்கே தான் இருக்கார் ஆல்ரெடி. அவர் சுற்றி பார்த்துன்னு இருக்காரு. என்னடா அவனுங்க எடுத்துகிட்டு போகணுங்களா இல்லையான்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காரு. எனக்கு லைட்டாக ஒரு டவுட் இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை அவர் தான்ட்டு. இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி குட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதோட மெடிசன்ஸு எல்லாமே என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் வெஸ்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஆல்ரெடி அதுக்கு பெரிய கிளினிக்கில் ஏதோ செக் பண்ணியிருக்காங்க போல், ஏதோ உடம்பு சரியில்லாமாயின்ட்டு டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது, அதோட பேர் எல்லாம் பயோடேட்டா எல்லாம் இருந்தது. அது பேர் பார்த்தீங்கன்னா ரோசி. இது ஒரு லேடிஸ் நாய். இது கரெக்டாக ஒரு 8வது மாதம் பிறந்திருக்கு போல். அது டேட் ஆஃப் பர்த்து எனக்கு தெரியல, சரியாக தெரியல. நான் முடிஞ்ச அதில் ஆட் பண்ணுறேன். தேங்காட் அதில் வந்து டாக்டர் நம்பர் இருந்தது. நான் போய் பார்த்ததே 8 மணி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது 9 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணவே ஒரு 10 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணி இருக்கும் எக்ஸாக்டாக. டைம் என்னெல்லாம் பார்க்கல, நான் கால் பண்ணிட்டேன் அவருக்கு. அதில் இருக்க டாக்டர் நமக்கு வந்து கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி விட்டு போயிட்டாங்க ரோசின்ற நாய், ஷிட்ஸு ப்ரீடு, என்ன எதனால் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், இந்த மாதிரி அவங்க சரியாக பார்க்கல, ஆல்ரெடி அதுக்கு ஒரு டிசீஸ் இருந்தது, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை கிளியர் பண்ணிட்டோம், இப்போ அது நார்மலாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைனோ. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, விட்டு போயிருக்காங்க. அது வயிறு வேறு அப்படியே பலூன் மாதிரி வீங்கி போயிருந்தது ஃபுல்லாக. என்ன ரீசன் தெரியல, பட் பலூன் மாதிரி வீங்கி போயிருந்து. இதையும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி அதுக்கு வயிறு வந்து வீங்கி போயிருக்கு டாக்டர், என்ன பண்ணுறது அப்படி கேட்கவே அவர் வந்து கேரட் மட்டும் கொடுங்க, கேரட்டு அந்த கர்ட் ரைஸ் மட்டும் கொடுங்க, அதுக்கு அப்போ தான் வந்து அது கொஞ்சம் சரியாகும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, சின்ன மேட்டராக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நான் எல்லாத்தையுமே பண்ணி விட்டேன். சரி, ஓகே, நான் ஏதோ சின்ன மேட்டராக இருக்கும், சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நாங்களும் விட்டோம். மறுநாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அங்கே தான் அவர் வந்து டாக்டர் வந்து இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாரு. தம்பி, இது வந்து கெனைன் டிஸ்டெம்பர்னு ஒரு டிசீஸ்ப்பா, இது வந்தால் வந்து டாக் வந்து பொழைக்காது அவ்வளோ சீக்கிரம், குட்டிங்களுக்கு மட்டும் பரவும், இது பொழைக்காது, ஒரு 7 மாதம் கழிச்சு தான் சொல்லவே முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே சொல்ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இந்த மெடிசன்லையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போய் காட்டினோடனே, ஓகேப்பா, இதுலேயே நீங்கள் இது 2 தான் கொடுக்கணும் இப்போதைக்கு, அது மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே வழி கிடையாது, இதுதான்டா உங்களுக்கு வழி அப்படின்ட்டாரு. ஆனால் வந்து அவங்க கேட்டாங்க, உங்களால் பார்த்துக்க முடியுமா இல்லை விட்டு போகிறீங்களா இங்கே அப்படின்னு அவங்க 2-3 வாட்டி கேட்டாங்க.
நாங்கள் வந்து சரி ஓகே எடுத்தது நம்ம தான் எடுத்தோம், நம்மளே வந்து பார்த்து சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ சரியானதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் அதுக்கு ஜுரம் வர வரைக்கும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. நல்லா தான் விளையாடிச்சு, நல்லா தான் பண்ணிச்சு, எல்லாமே ஓகே செம்மையாக தான் இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் அதை குளிப்பாட்டினோம். எப்பயுமே நாங்கள் அதை குளிப்பாட்டுவோம். ஒரு நாள் அதை குளிப்பாட்டும் போது அதுக்கு முடி வந்து அப்படியே கையோடு வந்துருச்சு. சரி என்னடா இதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கு. இது நார்மலாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நாங்கள் நினச்சா 2-3 நாளில் வந்து உடம்பு ஃபுல்லாகிடுச்சு. உடம்பு ஃபுல்லானோடனே வேறு வழியே இல்லை, முடி ஷேவ் பண்ணி தான் ஆகணும் போல், அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் மெயினாக என்னென்னா என் தம்பி தான் வந்து எல்லாத்துக்குமே இதுக்கு ரிசர்ச் பண்ணி என்னென்ன ஒரு டிசீஸ் இருக்குது, எதனால் இது வருது, எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் அதை ரொம்ப கேர் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டான். நானும் பார்த்துட்டேன். பட் அவன் கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட் போட்டு அதை பண்ணான். ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி விழலாம், இத்தனை அடி விழுமா அப்படின்னு நாங்கள் நினச்சா அதை பார்த்து எங்களுக்கு பாவமாக தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு நடக்கவே முடியல. ஸோ இப்படின்னும் போது அதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இதுவும் சரியாயிடும் அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ பண்ணுறோங்க. ஹோம் ரெமடிஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் செலவு வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைசியில் லைட்டாக ஜுரம் வந்தது ஒரு 2-3 நாளில். ரொம்ப டல்லாகிடுச்சு. இன்னொரு மேட்ரு என்னென்னா அது உடம்புல எறும்பு ஏற ஆரம்பிச்சிச்சு. எறும்பு ஏறின உடனே தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, எறும்பு ஏறினாலே செத்துரும்டா அது பொழைக்காது அப்படின்ட்டாங்க. எனக்கும் நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. நிறைய சும்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் புரளி பேசுவாங்களே, இந்த மாதிரி ஒன்று சொன்னால் இன்னொன்று நடக்குமே. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே எறும்பு இதுவாகிடுச்சு போல், அப்போது செத்துருந்தான் போல் அப்படின்னு நான் நினச்சேன். கஷ்டப்பட்டு நம்ம பண்ணலான்னு நினச்சோம். பட் பொழைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு தான் இருந்தது. அதே மாதிரி 2 நாளில் உடம்பு சரியில்லாமல் வந்து செத்துருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் எடுத்தோம். பட்டு எதுவுமே பண்ண முடில. அதுதான் எங்கள் மேட்ரு. கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே இதெல்லாம் எதுக்கடா இப்போ சொல்லி புலம்பிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டாக் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் வளங்க. எங்களால் ஃபுல்லாக டேக் கேர் பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் வளங்க. சும்மா ஆசைக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி விட்டுறதெல்லாம் வெறுப்பு. ஏன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ப்ரோ இந்த மாதிரி அவரும் ஒரு நாய் தெருக்குட்டி தான் பார்த்தாராம். ஆனால் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி, ப்ரோ இது வந்து சில பேர் லவ் ப்ரப்போசல் பண்ணிட்டு லவ்வர்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க ப்ரோ, பிரேக்கப் ஆனோடனே தூக்கி போட்டுருவாங்க ப்ரோ, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தான் என்னடா இப்படிலாம் இருப்பானுங்களா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளர்க்கணுன்னா வளங்க. இது வந்து ஒரு 15 இயர்ஸ் கமிட்மெண்ட் மாதிரி. நீங்கள் அதை கரெக்டாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்படின்னா முடிஞ்சால் அது மாதிரி வளங்க. அப்படிலாம் மோஸ்ட்லி உங்களால் இல்லைப்பா நான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி ஃபாரின் பிரிட்ஸ் வாங்கி வளர்க்குறதோட தெருக்குட்டியாக வளர்க்கலாங்க. ஏன்னா ஒரு தெருவே பார்த்துக்கனா உங்கள் வீட்டை பார்த்துக்காதா, அந்த மாதிரி தான். அப்படி இல்லை அப்படின்னா நேட்டிவ் பிரீட்ஸே நம்மள்தே நிறைய இருக்குது. கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை அந்த மாதிரி நிறைய நாய் இருக்குது. நீங்கள் அது போகலாம். மெயின்டெனன்ஸும் கம்மி. உங்களுக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் ராட்வீலர் போய் அப்படிலாம் போகணும், இல்லை நான் அப்படி தான் வளர்ப்பேன் அப்படி தான் வளர்ப்பேன்னா அது உங்கள் விருப்பம். அது அவன் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு தோன்றது நான் அது இங்கே சொல்கிறேன் என்னோடய சேனலில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு எந்த மேட்டரும் இல்லை. அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு மேட்டர் என்னென்னா, இந்த மாதிரி வீடியோ போடலாமா, இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நானும் கண்டினியூ பண்ணுறேன். ஆரம்பமே நல்ல நியூஸாக சொல்லலாம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. ஓகே இன்னும் போக இப்போ கொஞ்சம் செட்டப் கிட்டப்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே தேங்க்யூ, பை பாய்.